திருநீர்மலை. மனித முயற்சிகள் இன்றி தானாக உருவான ஸ்தலம். 4 வேதங்களின் பொருளாக 4 நிலைகளிலும் இறைவனை தரிசிக்கும் ஸ்தலம். உலக இச்சைகளில் உழலும் உயிர்களுக்கு முக்தி அளிக்கும் ஸ்தலம். அன்றாயர் குலக்குடியோடு அணிமாமலர் மங்கையுடன் அன்பளவே அவுனர்க்கு என்றாரும் இரக்கமில்லாதவனுக்கு உரையுமிடமாவது இரும்பழி சூழ் நன்றாய புலல் நரையோர் திருவாலிக் குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே என்று திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாகும். இங்கு 4 நிலைகளிலும் பெருமாளை தரிசிக்கலாம். நாராயணனே இறைவன் என்று பாடிக் கழித்த ஆழ்வார்கள் 12 பேர். ஆழ்வார்களால் குறைந்தது ஒரு பாடலாவது பாடப்பெற்ற ஆலயங்களே 108 திவ்ய தேசங்கள் என்னும் சிறப்பை பெறுகின்றன. திவ்ய தேசங்கள் 108இல் 61வது திருத்தலமாக அருள் பாலிப்பது இந்த திருநீர்மலை. இந்த ஸ்தலத்தில் 200 அடி உயரமுள்ள வெப்பாலை மரங்கள் அடர்ந்த ஓர் சிறிய மலை இருக்கிறது. மலை அடிவாரத்தில் பெருமாளின் சன்னதி ஒன்றும் மலையின் மேல் 3 சன்னதிகளும் இருக்கின்றன. இவ்வூரில் எங்கு காணினும் இறைவனின் வாசமே அதிகம் காண முடிகிறது. இத்திருநீர்மலை அரங்கநாதரை தரிசிக்க செல்லும் வழியில் திருக்குளத்தின் கரையில் அருள் பாலிக்கிறார் தூமகேது கணபதி. ஸ்ரீ நாகமாதா சப்த கன்னியர்களுடன் தூமகேது கணபதி வீற்றிருக்கிறார். இது ராகுகேது பரிகார ஸ்தலம். தூமம் என்றால் ராகு. ராகு காலத்தில் இவரை வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாவது நம்பிக்கை. கீழ்கோவிலுக்கு அருகே 4 ஏக்கர் பரப்பளவில் நீராழி மண்டபத்துடன் கூடிய பெரிய திருக்குளம் அமைந்துள்ளது. இவ்வைணவ ஸ்தலத்தின் புனித தீர்த்தம் 4. கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் 19 தீர்த்தங்கள் சங்கமித்திருப்பதாக ஐதீகம். அதுபோல் இந்த கோயிலின் எதிரில் உள்ள திருக்குளத்தில் சித்த தீர்த்தம், சொர்ண தீர்த்தம், காருண்ய தீர்த்தம், ஷீர தீர்த்தம் என 4 தீர்த்தங்கள் சங்கமித்துள்ளன. இக்குளத்தில் நீராடுவோரின் சகல பாபங்களும் தோஷங்களும் பரிகாரமாகி சுகமடைவார்கள் என்பது தொன்று தொட்டு இருந்து வரும் நம்பிக்கை. திருக்குளத்தின் அருகாமையிலேயே அமைந்திருப்பது அடிவாரக் கோவில். பன்னிரு ஆழ்வார்கள் மற்றும் மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை சிற்பமாக கொண்ட ராஜகோபுரம் கடந்து உள்ளே நுழைந்தால் முதலில் எதிர்படுபவர் விஸ்வரூபமாய் வீற்றிருக்கும் ஆஞ்சநேயர்.
ஸ்தலத்தின் மூலவர் நீலமுகில் வண்ணன். இவர் நீர்வண்ண பெருமாள் என்ற திருநாமத்திலும் அழைக்கப்படுகிறார். இப்பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். தாயார் அணிமாமலர் மங்கை தனிக்கோவிலில் நாச்சியாராக எழுந்தருளியிருக்கிறார். அணிமாமலர் மங்கை தாயாரின் இடது புறத்தில் ஸ்ரீராமர் சீதா பிராட்டி லக்ஷ்மணருடன் கல்யாண ராமராய் காட்சியளிக்கிறார். இத்திருக்கோயிலின் பிரகாரத்தில் தனி சன்னதியாக ஆண்டாள் அருள் பாலிக்கிறார். இங்கு அமைந்துள்ள கொடிமரம் தனி சிறப்பு பெற்றது. கோபுரம் ராமருக்கு, கொடிமரம் நீர் வண்ணருக்கு என்பது இக்கோவில் பற்றிய பழமொழி. இந்த ராமர் ரொம்ப வரப்பிரசாதி. ராமர் பிரதானமாக இருக்கார். நீர்வண்ணன் இங்கே ஸ்தலாதிபதியாக இந்த ஊருடைய அதிபதியாக இருந்தாலும் ராமர் தான் நீர்வண்ணனாக சேவை சாய்க்கிறார். அதனால் ராமர் இங்கே பிரதானமாக இருக்கிறதுனால அவருக்கு நேர துவாரம், அவருக்கு நேர வாசப்படி இருக்கும். இங்கே நீர்வண்ண பெருமாள் ஸ்தலாதிபதியாக இருக்கிறதுனால அவருக்கு நேர துவயஸ்தம்பம் குடிமரம் இருக்கும். அதனால் ராமர் பெரிய பெருமாள்னு சொல்லி ரொம்ப விசேஷமான ஒரு சேவை கொடுக்கிறார். இங்கே கீழ்கோவிலிற்கு கீழ்ப்புறம் மேற்கோவிலுக்கு செல்ல படிக்கட்டுகள் உள்ளன. மலைக்கு செல்லும் படிக்கட்டுகளில் 20 படிகளை கடந்தவுடன் வலப்புறமாக பிரிந்து செல்லும் சிறு பாதையில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கிய கோலத்தில் காட்சி தருகிறார். திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் இக்கோவிலை ஒட்டியுள்ள ஸ்தல விருட்சமான வெப்பாலை மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டுவது பக்தர்களின் நம்பிக்கை. சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் சிறு கற்களால் வீடு கட்டி பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். இந்த ஆஞ்சநேயர் சன்னதியில் இருந்து படியேறி மேலே சென்றால் பல ரம்மிய காட்சிகள் கண்களை குளிர வைக்கின்றன. இதன் அமைதியான சூழல் மனதை இறை தரிசனத்திற்கு முன்னிறுத்துகிறது. இம்மலைக்கோவில் நுழைவாயிலில் கல்கி மண்டபமும், அதனை கடந்து சென்றால் 3 நிலைகள் உள்ள ராஜகோபுரமும் கம்பீரமாக காட்சி தருகின்றன. இதனை அடுத்து பலிபீடமும் கொடிமரமும் இடர்புறத்தில் நாகதோஷ நிவர்த்திக்கும் ஆதிசேஷன் சன்னதியும் காண கிடைக்கின்றது. இதன் மூலவரான அரங்கநாத பெருமாள் பாம்பனை மீது மாணிக்க சயனமாக கிடந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார். திருமுகம் தெற்கு நோக்கிய நிலையில் உள்ளது. தாயார் அரங்கநாயகிக்கு தனி சன்னதி உள்ளது. ஓங்கி உலகளந்த உத்தமனாக திருவிக்கிரமன் என்ற திவ்ய நாமத்துடன் நடந்த கோலமாக கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி வீற்றிருந்த கோலத்தில் கிழக்கு திசையை நோக்கிய வண்ணம் அமர்ந்துள்ளார். உக்கிரம் தணிந்த சாந்த நரசிம்மராக திருநீர்மலையிலே நிர்பயமாக வழிபடலாம். மகாபலி சக்கரவர்த்தியாக எம்பெருமான் இங்கே 3 அடியிலே ஒரு கடி கீழேவும் மேலே ஆகாசத்திலே ஒரு அடியும் தன்னுடைய வலது கையிலே ஒரு அடியும் இடது கையிலே 2 விரலும் காமித்து கொண்டு எழுந்துள்ளார். 3வது எங்கே என்ற கேள்வியாக இங்கே எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். இந்த 4 எம்பெருமான்களையும் சேவித்தால்
இந்த 4 க்ஷேத்திரங்களை சேவித்த பலன் கிடைக்கிறது. நின்றான் நீர்வண்ண பெருமாளை சேவித்தாக திருவேங்கடமுடியான் சேவித்த பலனும், நரசிம்மரை வணங்கினால் திருவாலி என்ற க்ஷேத்திரத்தை சேவித்த பலனும், ரங்கநாதனை சேவித்தால் ஸ்ரீரங்கம் சேவித்த பலனும், உலகளந்த பெருமாளை சேவித்தால் திருக்கோவிலூர் சேவித்த பலனும், 4 திவ்ய தேசங்கள் இந்த ஒரே ஊரில் இருக்கிறதாக ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என பெருமாள் 4 விதமாக சேவை சாதிக்கும் அற்புதத்தை திருநீர்மலையில் மட்டுமே காண கிடைக்கும். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு பல்வேறு சிறப்பு பெற்றது. ராமாயணம் எழுதிய வால்மீகி மகரிஷிக்கு ராமபிரானை திருமண கோலத்தில் தரிசிக்க வேண்டும் என்று ஆசை எழுந்தது. அவர் இத்தலம் வந்து சுவாமியை வேண்டி தவமிருந்தார். பெருமாள் அவருக்கு சீதா, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் ஆகியோருடன் திருமண கோலத்தில் காட்சி தந்தார். அப்போது வால்மீகி தனக்கு காட்டிய தரிசனப்படியே இங்கு நிரந்தரமாக தங்கும்படி வேண்டினார். சுவாமியும் அவ்வாறே அருளினார். இவர் மலையடிவாரத்தில் தனி கோயிலில் இருக்கிறார். வால்மீகி ரிஷி முதல்ல எம்பெருமான சேவிக்க வர காலத்தில் வால்மீகி ரிஷி ராமாயணம் ஏற்றிட்டு வரும்பொழுது இங்கே வந்து சேரும்போது ராமர் சேவை கொடுக்குறார். கல்யாண திருக்கோலத்தில் கீழே அடிவாரத்தில் எம்பெருமான சேவிச்சு வால்மீகி ரிஷி திருப்தி ஏற்படலை. இந்த திருக்கோலத்தை நான் ராமாயணத்திலே சேவிச்சிட்டேன், எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்வரூபம் வேணும், ஒரே திருவுருவமாக நின்னான் திருக்கோலத்தில் ஒரு சேவை வேணும்னு சொல்லி வால்மீகி ரிஷி ராமரை பிரார்த்திக்கிறார். உடனே ராமரே நீர்வண்ணனா வால்மீகி ரிஷிக்கு சேவை கொடுக்குறார். எம்பெருமான் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கும் வால்மீகி ரிஷிக்கும் எம்பெருமான் சேவை கொடுத்ததா இங்கே ஐதீகம். 2000 வருடங்களுக்கு முன்பு திருமங்கையாழ்வார் 6 மாத காலம் இங்கு தங்கியிருந்து பெருமாளை வழிபட்டார். அப்போது இந்த மலையை சுற்றி நீர் அரண் போல் இருந்ததால் நீர்மலை என்ற பெயர் இதற்கு உண்டாயிற்று. நீர் சூழ்ந்த மலையின் மத்தியில் இருந்ததால் அவருக்கு நீர்வண்ண பெருமாள் என்றும் ஸ்தலத்திற்கு திருநீர்மலை என்றும் பெயர் ஏற்பட்டது. நீல நிற மேனி உடையவர் என்பதால் இவருக்கு நீலவண்ண பெருமாள் என்ற பெயரும் உண்டு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி திருமங்கையாழ்வார் இங்கே பெருமாளை சேவிக்க வரும்போது தான் இந்த மலையை சுற்றி ஒரே ஜலமாக வெள்ளம் நீராக ஒரு சோதனை கொடுத்தார் திருமங்கையாழ்வாருக்கு பெருமாள். அதனால் திருமங்கையாழ்வார் எதிர ஒரு மலையில் போய் தங்கினாராம். தங்கி 6 மாத காலம் ஆச்சா இந்த ஜலம்லாம் வடிகிறதுக்கு. வடிஞ்சு எம்பெருமான கிட்ட வந்து செவிச்சார். மாமலையாவது நீர்மலையே, நீர் சூழ்ந்த மலையாக இருந்தாலும் இந்த ஊருக்கு அழகிய மலை திருநீர்மலைன்னும் இந்த ஜலம் வடிஞ்சு எம்பெருமான் இங்கே சேவை சாய்ச்சதுனால இவரை நீர்வண்ணன்று ஆழ்வார் பாடியிருக்கார். இங்குள்ள ராமபிரான் கல்யாண ராமராக காட்சி தருதலால் திருமணம் கைகூடும் ஸ்தலமாகவும் பிரார்த்தனை ஸ்தலமாகவும் விளங்குகிறது. 2 திருத்தலங்களும் ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகிறது. ஆயுள் பலம் அதிகரிக்க, வாழ்க்கை பிரச்சனையின்றி செல்ல, குழந்தைகள் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ, குடும்ப பிரச்சனைகள் மறைந்து போக, திருமண தடைகள் நீங்க திருநீர்மலைக்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு சென்றால் அவர்களுக்கு பஞ்ச கிரகங்களின் அனுகிரகங்களும் கிடைக்கும், கடன் தொல்லையும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு எம்பெருமானுக்கும் ஒவ்வொரு விசேஷமான பிரார்த்தனைகள் உண்டு. நீர்வண்ணனை சேவித்தால் திருவேங்கடமுடையானை சேவித்த பலனும், அவருக்கு செலுத்த முடியாத பிரார்த்தனைகள்லாம் இந்த எம்பெருமானுக்கு நீர்வண்ணனுக்கு முட்டையடித்துக் கொள்வது, பல வியாபாரங்கள், குழந்தை பேர், மற்ற மாங்கல்ய தோஷங்கள் எல்லாமே இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு செய்கிறார்கள். ரங்கநாதை சேவித்தால் சுக்கிர தோஷமும், ஸ்ரீரங்கம் போக முடியாதவர்கள் இங்கே அங்கே ரங்கநாதரை வணங்கி சுக்கிர தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள். ஸ்ரீ சாந்த நரசிம்மனை சேவித்தால் சாந்த குணமும் பயங்கள் நீக்கி சமஸ்த அனுகிரகத்தை பெறுவர். உலகளந்த பெருமானை சேவிப்பதனாலே
வீடு வகைகள் வாங்குவது, வீடு வகைகள் துவங்குவது, மற்ற பூமி தோஷங்கள் நிவர்த்தி எல்லாம் இந்த திருவிக்கிரமன் என்ற உலகளந்த பெருமாள் இடத்திலே பிரார்த்தனை செய்யப்படுகிறது. மலைக்கோவிலில் உள்ள ரங்கநாதருக்கு சித்திரையிலும், அடிவாரத்தில் உள்ள நீர்வண்ண பெருமாளுக்கு பங்குனியிலும் பிரம்மோற்சவம் நடக்கிறது. வைகுண்ட ஏகாதசியின் போது அழகிய மணவாளர் சொர்க்கவாசல் கடக்கிறார். மலையில் அமைந்த கோவில் என்பதால் இங்கு பௌர்ணமி தோறும் கிரிவல வைபவம் விசேஷமாக நடக்கிறது. தை மாதத்தில் 7 நாள் 7 வாகன புறப்பாடு. ரதசப்தமி அன்னைக்கு சுவாமி 7 வாகனமும் விசேஷமாக எழுந்தருளி எம்பெருமான் சேவை கொடுப்பார். அதுபோக இங்கே நீர்வண்ணனுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம். அவருக்கு இந்த 10 நாள் மட்டும்தான் உற்சவங்கள். மிச்ச எல்லா உற்சவங்களும் எம்பெருமான் ரங்கநாதனுக்கு தான். இங்கே உற்சவம் பெரிய பெருமாள் சித்திரை உற்சவங்கள் எல்லாமே அவருக்கு தான். பங்குனி உத்திரம் மட்டும் ரங்கநாதனுக்கு திருக்கல்யாணம். மாசி உத்திரம் கீழே அணிமாமலர் வங்கை தாயாருக்கும் நீர்வண்ணனுக்கும் திருக்கல்யாண உற்சவம். எல்லா உற்சவங்களும் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இங்கே பெருமாண்ட எல்லா வித பிரார்த்தனைகளும் ரொம்ப விசேஷமாக ஏற்படுத்தி பெருமாளை வேண்டின்றாலே போதும். உங்களுக்கு அநேக ஆசிரியங்கள் எல்லாமே கொடுத்து எம்பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். Bye.